ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த கால வேளையிலும் கூட வாய்ஸ் ஆஃப் காட் திருச்சபை கட்டார் தேசத்திலிருந்து எங்களுடைய இலங்கை தேசத்தின் இந்தியா தேசத்தின் மக்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதை கொடுத்து நான் மிக சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில் உற்சாகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. போதாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருந்து எங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த காலவேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், அது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Rabala raba shikatala rabari kandala rabariya. Hallelujah. Thank you Jesus. கண்களை மூடிய வண்ணமாக ஒரு விசை நாங்கள் தேவனை பார்த்து சொல்லும், பரிசுத்தம் ஆவியானவரே, இந்த காலவேளையில் வெறுமையான பாத்திரமாக இருக்கிறேன். நான் இடத்துல போகின்ற பொழுது என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கடந்து போகின்ற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் என்னை தொட்டு என்னை நடத்துவதாக. ஆமென். ரகல ரபா ஷிகாதல ரபா. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் கர்த்தர் நேராக்குகிறார். ஆமென். அவர் முன்னபடி பட்சத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த வேளையிலே கர்த்தர் அநேகரை பார்த்து சொல்றார், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஆமென். சில வேளைகளிலே ஐயோ கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரா, ஏன் இந்த காரியங்கள் எங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு கேள்விகள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் பதிலோடு கூட உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹோரி கலர பரலர பரஷதலர பரியலப. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுமா, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தாலே என்னை நீங்க நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Rikala rabara. Hallelujah. Amen. Hallelujah. मैं स्तोत्रिக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. Amen. தேவ பிரசன்னமே. கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னம் அது இறங்கி வருது, உங்க பிரசன்னம் என்னை தொடுவதாக. பிரசன்னமே இயேசுவே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னம் தேவனின் மகிமை நம்மை அல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே. ஹல்லேலூயா. இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே
தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறார். தேவனின் தூய தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறார். தேவனின் மகிமை நன்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Oh, thank you, Jesus. அப்பா உம்முடைய மகிமை இந்த கால வேளையிலப்பா உம்முடைய பிள்ளைகள் மத்தியில சுவாமி ஒரு பனியை போல மூடுவதாக. ஹalleluya. எல்லா கட்டுகளும் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் அந்த வேளையிலே மறைவதாக. ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவங்களும் இந்த காலங்களில் ஒரு மாற்றம் அடைவதாக சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுடைய கண்கள் நீ திறப்பதாக சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய சிறைகள் ஹalleluya பலன்படுவதாக சுவாமி. ஹalleluya. உம்முடைய நன்மைகளால் நிரப்புகப்பா, நன்மைகளால் நிரப்புக சுவாமி. ஹalleluya. ஹalleluya. ஓ ரபா ஷகதல ரபா ஹலா. எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் அன்பின் ஆண்டவரே, இந்த வெளியேற பெற்ற நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தாவே சுவாமி உம்முடைய நன்மைகளால் நீ நிறைப்பு ஆண்டவரே நீ முடிசூட்டுகிறவராக இருக்கிறபடியால் இந்த கால வேளையில் கர்த்தாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவங்களையும் ஆண்டவருடைய சகல நன்மைகளாலும் நீ நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கர்த்தாவே சுவாமி இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் புகழப்படுது. ஒவ்வொரு பலன் பெற்றவர்களாய் சுவாமி. ஹalleluya. ஒரு நம்பிக்கை உடையவர்களாக சுவாமி இந்த இடத்துல போக பரிசுத்தம் ஆவியானவர் ஒவ்வொரு வினாடிகளிலும் ஆண்டவரை ஒவ்வொரு தட்டி எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னத்தாலே எங்களை மூடிக்கொள்வீராக. வார்த்தை கொண்டு இடையோடு கர்த்தர் இடைப்படுவீராக சுவாமி. அடியோடு தாழ்த்துகிறேன். உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு முன்பதாக நிற்பதாக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. நல்ல தயவுசெய்து யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. ஆமென். மீண்டும் ஒரு விசை நான் நீண்ட நாட்களுக்கு பின்பதாக உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அன்று ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இதற்கு முன்பதாக உங்கள் மத்தியில் நான் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட இந்த வெளியேறப்பட்ட நேரத்தை தேவன் எனக்காக விசேஷமாக கொடுத்தபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹalleluya. நடந்த எங்களுடைய வேதாகமத்திலே 1 நாளாகமம் எங்களுடைய 14வது அதிகாரத்துக்கு எங்களுடைய வேதாகமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நான் அதிக நேரம் எடுக்க போவதில் சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைத்துவிட்டு உங்கள் ஒருவருக்காக ஜெபிப்பதற்காக நான் வாஞ்சையோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக. ஆமென். ஹalleluya. நாங்கள் பார்ப்போம் 1 நாளாகமம் 11வது அதிகாரத்தில் நான் முக்கியமான ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். 9வது வசனம். 11வது அதிகாரத்திலே 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹalleluya. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். விருத்தி அடையல, விருத்தி அடைந்தான். ஆமென். நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்து விருத்தி அடைந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். காரணம் என்னன்னு தெரியுமா? சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த கால வேளையில. ஹalleluya. சேனைகளுடைய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைந்து கொண்டே சொன்னது. ஹalleluya. இந்த கால வேளையிலே சேனைகளுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேனைகளுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நிர்வசனம் சொல்ல போறோம், நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன். இன்னைக்கு நிறைய பேர் நாளுக்கு நாள் வாழ்க்கை கொடுத்து நான் சொன்னதை போல விருத்தி இல்லை. எப்படி இருக்கு? ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை?
என்ன இந்த கஷ்டம், எவ்வளோ ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை மூல விருத்தி அடைந்தவர்களாக இருக்கிறோம். விருத்தி இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? எங்களை கொடுத்து எங்களுக்கே தெரியாது நாங்கள் யார் என்று சொல்லி, நாங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் மறந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் யார் என்பதை நாங்கள் சற்று நேரம் மறந்து விடுகிறோம். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவனுக்கு முன்பதாக அவர் பெரியவர் என்று பார்க்காதபடிக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்களை நாங்கள் பெருசாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தரை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நாளுக்கு நாளாக விருத்தி அடையும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். எனவே வாழ்க்கை கொடுத்து ஒரு நாளும் விருத்தி அடைந்து போக வேண்டாம், விருத்தி அடைவதற்காக ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. இது சீக்கிரமாக ஒரே நாளில் தாவீது வாழ்க்கையில் நடக்கலை. இன்றைக்கு நிறைய பேர் இப்பயே நடக்கணும், நான் நினச்சது இந்த நிமிஷமே நடக்கணும் என்று நாங்கள் சில வேளையில் அநேக காரியங்கள் நாங்கள் அப்படி தான் விரும்புகிறது. கேட்ட உடனே கிடைக்கணும், நினச்ச உடனே நடக்கணும். பொறுமையோடு கொஞ்சம் காத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு இடம் கொடுக்காது. எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், ஏன் லேட். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்குறோம், தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? புதிய பலன் அடைவாங்க. பழைய பலன்ல புதிய பலன் அடுத்து எப்படி இருப்பாங்களாம்? யாரை போல? ஆமென். கழுகுகளை போல பறக்கும்படியாய். அதாவது கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். கழுகுடைய சேட்டைகளை எப்படி பலப்படுகிறதோ அதே போல ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த இடத்துல பாருங்க, தாவீது வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை கொண்டு வெளிப்படுத்தினவர் யார்? சாமுவேல். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, நான் சுருக்கமாக போகிறேன். அவரோட வார்த்தை ஆண்டவர் சாமுவேலுக்குள்ள வைத்து சொல்றார், தாவீதே நீ அபிஷேகம் பண்ணு. எந்த காலத்தில் அபிஷேகம் பண்ணுறார்? நீ ராஜாவா வருவேன்னு சொல்லி. அவர் ஒரு சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. தாவீது எப்படிப்பட்டவர்? தேவனை ஆராதித்து காடு மேடுன்னு சொல்லி பார்க்காம ஆடுகளை மேய்த்து அப்படியே வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக ஆசையாக அப்படியே நடத்தி கொண்டு போனவர். அவருக்கு இந்த ராஜா கனவெல்லாம் இருக்கல பெருசா. நான் ஒரு நாளைக்கு ராஜாவாகிடுவேன், நான் இந்த மாதிரி பொசிஷனில் இருப்பேன் சொல்லி அவருக்கு எப்படியுமே தெரியாது. அவருக்கு இருந்து நினைச்சதெல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், ஆண்டோடு கூட என் காலத்தை என்ன செலவிடணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடணும். அப்படியே அதே அவரோட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனபடியால் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே அவன் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுதே அவருக்கு முன்பதாய் சென்றது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாங்கள் பார்க்குறோம், தாவீது பல காரியங்களை செய்கிறார். அவர் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது சிங்கங்களையும் கரடிகளையும் அவர் தாக்குகிறார், அவரை கொண்டு போடுகிறார். பெரிய கோலியாத்தை நாங்கள் சண்டே ஸ்கூலெல்லாம் படிச்சிருக்கோம். இன்றைக்கி சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆளுங்களாங்க. ஏன்னா கோலியாத்தை முறியடிக்கிறார், தேசத்துக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறார். எனவே காரணம் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? சேனைகளுடைய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். ஆமென். சில வேளையில் எங்களுக்கு வருகிற தடைகளை எங்களால் தாண்டி போவதற்கு முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சேனைகளுடைய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரவில்லை. நாங்கள் உணராமல் நாங்கள் போகிறபடியால் தான் அந்த எங்களோட வாருகிற காடுகளை முறியடித்து எங்களோட வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறது. ஆமென். இந்த நாட்களில் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறதோ இந்த நாளில் எல்லாவற்றையும் முறியடித்து நாங்கள் ஜெயம் கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை முறியடிக்க முடியாமல் பிசாசான் பொய் சொல்லி உன்னால் முடியாது, உன்னாலெல்லாம் அதை சாதிக்க முடியாது, உன்னுடைய வாழ்க்கை இந்த லிமிட் தான், இதுக்கு மேலே உனக்கு போக முடியாது என்று சொல்லி தடைகளை வைத்திருந்தால் அந்த தடைகளை நாளில் உடைக்கப்பட்டு போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை மதிலை தாண்டும்படியாகும், தடைகளை தாண்டும்படியாகும் கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பதை பார்க்கலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், என்னை விசுவாசிக்கிற இவனோ நான் சிறு கிரைகளையும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரைகளையும் செய்வான். ஆமென். வாக்கு தத்தங்கள் இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே ஜீவனுள்ளதாய் இருக்கிறதே கர்த்தர் இன்றும் எங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
2025 வருஷங்களுக்கு முன்பதாக மட்டுமில்லை, அதே வல்லமை இந்த வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் நினச்சிட்டாங்க, நிறைய பேர் நினச்சாங்க இயேசு கிறிஸ்துவானவர் மரத்து என்பதாக எல்லாம் முடிஞ்சு, சீடர்கள்லாம் தந்த வேலைகளுக்கு போயிட்டாங்க. வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், அவர் தான் இல்லையே, யார் எங்களுக்கு உணவு கொடுப்பது, யார் எங்களை நடத்துவது, யார் எங்களை பார்ப்பது, யார் எங்களுக்கு உபதேசிப்பது, இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை எப்போ தொட்டதோ அவர்களை கர்த்தர் எழும்பி நிற்க செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை தொடுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை எப்படி எழுந்து நிற்கும்படியாய் பலத்தை கொடுக்கிறார். அது மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே பாருங்க, தாவீது கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் என்ன காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம், தாவீது நாளுக்கு நாள் விடுத்தடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று நாங்கள் வாசித்தோம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நாங்கள் பார்ப்போம் 10வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே பாருங்க, திடீரென்று பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படியாய் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். யார் வருது? பெலிஸ்தியர்கள். 10வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்கிறது, பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி கீழ்பாவோ மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அநியாயம் செஞ்சாங்க? ஏன் இப்படி இந்த காரியம் இருக்கிற? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசம். அப்போ அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்விக்குள்ளாக அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணானுங்க. யுத்தத்தில் அவங்களால முறியடிக்க முடியல. அந்த பெலிஸ்தரோட இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண முடியல. என்ன, அது யுத்தத்தில் அவர்கள் அங்கே இறந்து போகிறார்கள். அது யுத்தத்தில் அங்கே தோற்கடிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக பாருங்க என்ன நடக்குது. பெலிஸ்தர் சாவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சாவுலின் குமாரனாக யோனத்தான், அபினாதா, மல்கிசு, இந்த 3 பேரையும் அங்கே வெட்டி கொண்டு போடுகிறார்கள். இப்போ இவர்கள் சவுலுக்கு அடுத்ததாக ராஜ்யபாரம் பண்ண வேண்டியதாக இருந்தவர்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் சவுலை அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் ஆண்டவர் விரும்பி அவனை தெரிந்து கொள்ளலை. ஜனங்கள் கேட்டபடியாக ராஜா வேணும்னு சொன்னபடியாக கொடுத்தார். அப்போ ஒரு திட்டம் இருந்திருக்கும் சில வேளையில் சவுலுடைய வாழ்க்கையில். ஆனால் அவன் என்ன நடந்தது வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்துக்கிட்டு சொன்னால், கர்த்தருக்கு அருவருப்பான விக்கிர காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான பாவங்களை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடியால் அவன் அநேக சமயத்தில் ஜெயம் பெறுவனை போல் இருந்தாலும் அவனுடைய கடைசி வாழ்க்கை பல தோல்விக்குள்ளாய் அவன் கடந்து போட, அவன் எல்லா யுத்தத்திலையும் அவன் தோல்வி பெறுகிறான். அந்த நேரத்தில் பாருங்க, அவனுடைய 3 குமாரர்களையும் வெட்டுண்டு போகிறார்கள். இப்போ அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தை, அந்த காலத்தில் யுத்தம் செய்கிறப்போ அன்பு எறிகிறவர்கள், அதாவது ஈட்டி எறிகிறவர்கள் அவர்கள் முன்பதாக சந்திக்கிறான் சாவுல். சந்திக்கின்ற பொழுது அவன் அவர்களுக்கு பயந்து அவன் பின்னாலே போகிறான். தன்னோடு இருந்த போர் சேவர்கள் சொல்றான், அவர்களுக்கு முன்பதாக அவர்களுடைய அவர்கள் என்னை கொன்று போட்டதுக்கு முன்பதாக நீர் என்னை கொன்று போட்டு விடு. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? அந்த அவனோடு கூட இருந்த போர் சேவர்கள், சவுலோடு கூடவர்கள் சவுலை அங்கே கொலை செய்வதற்கு பயந்தபடியால் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். வேதத்தை நாங்கள் வாசித்து பொறுக்கின்ற பொழுது அவனே தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். அதோடு கூட அவனோடு கூட இருந்த மற்ற போர் சேவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய ஜீவனை அழித்துக் கொள்கிறார்கள். இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பதாக தேசத்தை பெலிஸ்தர்கள் வந்து என்ன பிடிச்சு கொண்டாங்க. இப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இல்லை, தேசத்தை நடத்துவதற்கு யாரும் இல்லை. என்ன நடக்குதுண்டே புரியாத ஒரு சூழ்நிலைக்கு தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் 10வது அதிகாரத்தில் 4வது வசனம், 3வது 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல்
வீழ்விற்கு மிகவும் பயப்படாம அவனுடைய சொந்த சிந்தனைப்படி தான் விரும்பிய காரியமெல்லாம் செய்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையில கடைசி கட்டம் எப்படி நடக்கிறது பாருங்க. தேவனுக்கு முன்பதாக அவன் பயப்படாமல் விக்கிர ஆராதனைகளுக்கும் பில்லி சூனிகளுக்கும் குறிசொல்களுடைய வாழ்க்கை அவர்கள் பின்பதாக அவன் சென்று நல்ல நேரம் பார்க்கறது, தன்னுடைய ராஜ்யம் பாரு நிறுத்தி நிற்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த காரியங்கள் எல்லாம் அவன் செஞ்சபடியால் இன்றைய நாள் அந்த நாளில் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஜீவியத்தை அவனுடைய வாழாலே அவன் பட்டயத்தாலே அவனுடைய வாழ்க்கை அவன் முடித்துக் கொள்கிறான். எனவே அருமையான தேவ சகோதரிகளே, வெளியில் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்கு பயப்படுதலே எங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனப்படி நடக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய கிருபை தலைமுறைக்கும் இருக்கும் என்ற வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாங்கள் தேவ பயத்தோடு கூட வாழ வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகை ரொம்ப சமயமாக இருக்கிறது. இதே தான் எல்லாரும் சொல்கிறாங்களே பாஸ்டர், இதை தான் நானும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகைக்கு எப்போன்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. அதுக்குரிய காரியங்கள் அறிகுறிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதை கொடுத்து பிரசங்கம் பண்ண போனால் பெரிய நேரம் வேணும் எங்களுக்கு, கர்த்தருடைய வருகையை கொடுத்து பிரசங்கம் பண்ண போனால். ஆனாலும் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ உங்களுடைய வருகையின் பொழுது நான் கைவிடப்படக்கூடாது. ஆமென். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. என்ன வேணால் செய்யலாம், அவர் வருகையில் கைவிடப்படுவோமானால் அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே இருக்காது. சில வேளையில் நான் நேரத்தோடு அவங்க இடத்துல பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், இயேசுவோடு கூட அறையப்பட்ட 2 கள்ளர்கள். ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனானால் உண்மையும் விடுதலை பண்ணிக்கொள்ளு, என்னையும் விடுதலை பண்ணிக்கொள்ளு என்று சொல்கிறான். ஆனால் மற்ற கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், மற்ற கள்ளனை பார்த்து சொல்கிறான், நீ அப்படி சொல்லாத, நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அப்படி எந்த பாவமும் செய்யாதவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்ல, இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ பரலோகத்துக்கு இருக்கின்ற பொழுது என்னை கொஞ்சம் நினைச்சா போதும், என்னை நினைச்சு கொள்ளுங்க ஆண்டவரை அப்படின்னு மறந்துடாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல, இன்றைய நாளில் உனக்கு ரட்சிப்பு வந்தது, என்னோட நீ பரதேசில் தங்குவாய். ஆமென். எத்தனை நிமிஷத்தில் அவருக்கு ரட்சிப்பு கிடைச்சது. நாங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம், எத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எத்தனை வருஷங்கள் ஆண்டவருடைய நன்மைகளை நாங்கள் பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நான் பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்லுவாங்க. நான் ரசிக்கப்பட்ட 20 வருஷம் மாஸ்டர், நான் ரசிக்கப்பட்ட 15 வருஷம், நான் ரசிக்கப்பட்ட 10 வருஷம். என்ன பலன்? நாங்கள் கர்த்தருடைய கூட நாங்கள் நடக்காமல் இருந்தால், தெய்வம் பயம் இல்லாமல் தேவ சமூகத்திலே நாங்கள் தேவனுக்கு பிரியப்படுத்தாமல் தேவ சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளாமல், இன்றைக்கி எவ்வளோ பேர் வீட்டில் இருக்கிறாங்க. மழையெல்லாம் ஒரு காரணமே இல்லை சபைக்கு போகிறதுக்கு. எனக்கு விளங்குது, நான் கேகாலையில் நான் வாலிபனாக இருக்கின்ற பொழுது அது ஆட்களை எவ்வளோ மழைகள் பெஞ்சாலும் ஜனங்கள் சபைக்கு பாய்ந்து வருவாங்க, உடையை பிடிச்சிக்கிட்டு. எல்லாம் இந்த தோட்டப்பகுதியில் இருக்கிறவர்கள் தெரியும்ப்பா, பாஸ்டர் ஊழியம் போய் தான் பார்த்துருப்பீங்க, பாஸ்டருக்கு தெரியுமா இருக்கும். மழையெல்லாம் ஒரு காரணமே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த கிழமையில தான் அடுத்த கிழமை ஆராதனை போய் கலந்துக்கிட்டால் போதும். ஆனால் ஓய்வு பரிசுத்தமாக ஆராதிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தசமம் பாங்குறது 10ல் 1 தான். ஆனால் ஓய்வு நாள் ஆசீர்வாதம் 7ல் 1 இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த கிழமையும் உங்களை தொடர்ந்து வரும். கர்த்தருக்கு பயந்த 4 ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் தேவனை ஆராதனை செய்து தேவனை தொழுது கொண்டு தேவ பிரசன்னத்தோடு கூட நீங்கள் இந்த இடத்துல கடந்து போகின்ற பொழுது அந்த சமூகம் அந்த கிழமை முழுதும் உங்களோடு கூட நடத்தும் உங்களை. ஆமென். உங்கள் தேவைகளெல்லாம் பார்த்துக்கொள்ளும், உங்கள் காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உபதேசிக்கும். அந்த சமூகம் உங்களை நடத்தும், எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி உங்களை பாதுகாக்கும். அந்த சமூகம், தேவ சமூகம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். பொல்லாப்பு வருகின்ற பொழுது தேவ சமூகம் உங்களை பாதுகாக்கும். பிசாசானும் கட்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வருகின்ற பொழுதெல்லாம் அந்த சமூகம் அந்த சிங்கத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதுவே தேவனுடைய சமூகத்தில் ஓய்வினால் என்பது மிக முக்கியம். அதை எந்த காரணத்துக்கூடும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒரு சுகீனமாக கஷ்டமாக இருந்தால் தவிர சின்ன சின்ன காரியங்களுக்கு தேவ சமூகத்தை விட்டு விடாதீர்கள். அந்த சமூகம் மிக முக்கியமானது உங்களோட வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நல்லது. பார்ப்போம். அடுத்ததாக என்ன நடக்கிறது? சவுலோட வாழ்க்கை முடிந்து விட்டது, அவனோடு கூட இருந்தவர்களும் முடித்து விட்டார்கள்.
கடைசியாக என்ன நடக்குது? சவுலே அவனை அடக்கம் பண்ணுவது கூட யாருமே இல்லை. கடைசியாக என்ன நடக்குது? நீங்கள் அப்படியே வாசித்து போகல 10வது அதிகாரத்தில் நீங்கள் கீழே வாசித்து போயில உங்களுக்கு பார்க்கலாம். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? நீங்கள் 11, 12, 13 நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் சேர்ந்து. அந்த இடத்துல என்ன நடக்குது? அவனை சவுட உடத்தில் 12வது பாகம் பராக்கிரமசாலிகள் எல்லோரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரன் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணினார்கள். 7 நாள் அவர்களுக்காக உபவாசம் பண்ணாங்க. அதோட முடிஞ்ச எல்லாரும். ஒரு ராஜா இறந்து போனால் எவ்வளோ மரியாதையோட அவனோட காரியங்களை செய்வாங்க. ஆனால் சவுல் எல்லாவற்றையும் இழந்தான். அவனோட மரியாதை போயிடுச்சு, அவனோட எல்லாமே போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே அவன் ஈடுபட்டபடியால் தேவ பயம் என்பது அவனோட வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் சவுலுடைய பிளவினம், சவுலுடைய என்னது, அவன் தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டது ஒரு காரியம். அதில் இன்னொரு பக்கம் இருக்கிறது. அதுதான் 10வது அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் சத்தமாக எனக்கு வாசிக்குமா? 13, 14 வாசிக்க. பாருங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிதல் நிமித்தமும் செத்து போனான். அவனோட வாழ்க்கை முடிந்ததற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனான். ஆண்டவர் அவனுக்கு பேசின வார்த்தைகள்லாம் பிரசங்கெல்லாம் அலட்சியாக நினைச்சான். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை வருகின்ற பொழுது இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வார்த்தையில் பேசுகின்ற பொழுது, நாங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்கப்பா, இந்த வார்த்தையின்படி என்னை கட்டி எழுப்புங்க சுவாமி, இந்த வார்த்தையின்படி என்னை ஆண்டவரை நீங்கள் உருவாக்குங்க, என் பலவீனங்களை மாற்றுங்க, என்னை புது மனுஷனாய் மாற்றுங்க, என்னை வரைந்தெடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் உணர்ந்து உண்மையாக ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல 14வது வசனம் சொல்கிறது, அதற்காக அவர்கள் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாவின் குமாரனாக தாவீதுக்கு வசமாக திருப்பினார்கள். ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கா காரணம் என்ன நடந்தது? இந்த காரியத்தை நீங்கள் மீது வாசித்து பார்த்து சொன்னால், பதினோராவது அதிகாரத்தில் நீங்கள் 9, 10 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்குற நேரத்தில் வாசித்தேன். அந்த இடத்துல இந்த காரியத்தை கர்த்தர் தாமே அதை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை ராஜாவாக ஆக்குவேன் என்று சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். அப்போ அந்த சொன்ன வார்த்தை அவனோட வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். சவுல் தேவனுக்கு விரோதமாக அவன் போனபடியாலே அவனுடைய ராஜ்யபாரத்தை அப்படியே அங்கே அழித்து போட்டுவிட்டு நிறுத்திவிட்டு தேவன் என்ன செய்கிறார்? தாவீதை சொன்னபடியே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் 11 அதிகாரத்தில் கீழே அப்படியே வாசிச்சுட்டு போகின்ற பொழுது, சவுல் இன்னும் ராஜாவாக இருக்க போவதில்லை என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்கள்? மூப்பர்கள் வந்து எல்லாரும் வந்து தாவீதை அங்கே தன்னுடைய ராஜாவாக, அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அபிஷேகம் பண்ணி அவருக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த சகல மரியாதைகளையும் அவனுக்கு கொடுத்து அவனுடைய சிங்காசனத்தை அமர செய்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் 10வது 11வது அதிகாரத்தில் நீங்கள் 1, 2, 3 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நேரம் போதாது, நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்ன காரணம், இதில் முக்கியமான காரியம் என்ன சொல்ல வருதுன்னு போனால், தாவீது வாழ்க்கையில் தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் என்ன செய்கிறார், சவுலுடைய ராஜ்யபாரத்தை முழுமையாக அங்கே எடுத்துப்படுகிறார். ஆனால் இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன், சவுல் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அவரோட வார்த்தைக்கு அடங்கியிருந்தால், அவன் தேவனாலே மகிமை பெற்ற, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட விருத்தியடைந்த ஒரு ராஜாவாய் அவனோட வாழ்க்கை முடிந்திருக்கும். அவனுடைய தேவனை தேடாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவனுடைய விரும்பின வாழ்க்கை அவன் நடத்தினபடியால் அவனுடைய கடைசி முடிவு தற்கொலையாக அங்கே மாறிவிட்டது. அது திடீரென்று நடக்கலை, பல வருஷங்கள் போனது அவனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களை கொடுத்தார் சவுலுக்கு மனம் திரும்புவதற்கு. அவனுக்கு மனம் திரும்புகிற எண்ணம் அவனுக்கு இருக்கவில்லை. ஆமென். கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை ஆண்டவங்களை கொடுக்கிறார். என்றால் ஒருவரும் அழிந்து போவது தேவனுடைய திட்டமில்லை. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கலாம், யோவான் 3:16, ஒருவரும் கெட்டு போவது ஆண்டோட சித்தமில்லை, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய குமாரன் தந்தெழுதி அவர் இவ்வளோ உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார் என்ற விதத்தில் பார்க்குறோம். தேவன் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு எப்பொழுதும் எங்களை தொட்டு நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனபடியால் தான் கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி 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 வார்த்தையிலே நிலத்திருக்கும்படியாய் கர்த்தர் எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஏன்னால் நாட்களில் சில அநேக சமயங்களிலே நாங்கள் வார்த்தையை நாங்கள் சில வேளை வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரம், சில வேளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம், சில வேளையில் எங்களுடைய ஜெப கூட்டங்களுக்கு மாத்திரம், சில வேளைகளிலே எங்களுடைய குடும்ப ஜெபங்களுக்கு மாத்திரம் நாங்கள் எல்லைப்படுத்தி வைத்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் சந்தோஷம்தான். அநேகருடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறக்கப்படும். எங்கள் கட்டார் தேசத்தில் அநேகருடைய வார்த்தை வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான். அதை பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு பைபிள் வசனத்தை சொல்லுகின்ற பொழுது அதை தேடுகிற விதத்தில் பார்க்கலாம், அவங்க எவ்வளோ பைபிள் வாசிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. புதிய ஏற்பாடு சொன்னால் பழைய ஏற்பாடில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. பழைய ஏற்பாடில் வசனத்தை சொன்னால் எங்கே புதிய ஏற்பாடில் பார்த்து கொண்டு இருப்பாங்க. சிலருக்கு டக்குன்னு இண்டெக்ஸுக்கு வந்துடுவாங்க முன்னுக்கு, எங்கே இருக்குது அங்கே ஆல்ரெடி முதல் பேச்சில் அவங்களை பார்க்கலாம், பட்டியல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையை கற்றுக்கொண்ட பொழுது அந்த வார்த்தையை தான் எங்களை வாழ வைக்கும். ஆமென். ஏன்னா வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கின்ற பொழுதும் தேவன் இயேசுவானவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அவர் வார்த்தையிலே அவர் வாயால் எங்களுக்கு பேசுவதை போல நாங்கள் உணர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பின் வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஒரு நாளும் சவுலுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. தேவனுடைய வார்த்தையின்படி அவன் மட்டும் வாழ்ந்திருந்தான் தான் இன்றைக்கும் சவுலை பற்றி நாங்கள் பேசுவோம். கர்த்தருக்கு பயந்த வாழ்ந்த ஒரு ராஜான்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி இருந்தாலும் கூட தேவன் தாவீது கொடுத்த திட்டத்தை அவர் வேறு வழியிலே அவர் நிறைவேற்றிருப்பார். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு ஒரு வாசல் இல்லை, அவர் பல வழிகளிலே அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தாவீதுக்கு நாங்கள் நினைச்சக்கூடாது, தாவீதுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக சாவுல் இப்படி வாழ்க்கை போடுதுன்னு சொல்லி. சாவுல் தேவனுக்கு கீழ்ப்படியிருந்தால் அவனும் அந்த ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிருக்காது. தாவீதுக்கும் கிடைக்க வேண்டிய ராஜ்யபாரம் போயிருக்காது. அது கிடைக்குமான்ற சொன்னவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அடுபடி கால பாருங்கள், அவர் அப்படி போவதுக்கு காரணம் சில அநேக சாவுல் என்னது தாவீது கொடுத்தப்பட்ட பொறாமைகள். என்னை கொடுத்து மற்றவர்களுக்கு பெருமை பாராட்டக்கூடாது. நாங்கள் நினைக்கலாம் அப்படி தானே, என்னை தவிர மற்ற யாரும் பெருசாக பேசிடக்கூடாது. சில வேலை கம்பெனிஸ்களில் வேலை செய்கிறப்ப மற்றவர்கள் கொடுத்து ஒரு சின்ன வேலை செய்கிறவர் நல்லா இருக்கார், நல்லா வேலை செய்கிறாரு, உண்மையாக இருக்காருன்னு சொல்லுகிறப்போ, இப்போ நாங்கள் சில வேலையில் எங்களுக்கு நாங்கள் உண்மை இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை, எங்களுடைய நேர்மையை கர்த்தர் கொண்டு வருவார் உனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்களை வெளியரங்கமாய் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. எனவே அவர் எங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்திலே நீங்கள் அமர்ந்திருங்கள், அடங்கியிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். தாவீதுக்கு எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தா நிறைவேற கொஞ்சம் காலம் எடுத்தது. ஏன்னா அவசரப்படக்கூடாது, எதுக்குமே பொறுமையோடு காத்து கொண்டிருக்கேன். சில வேளை உங்களோட வாழ்க்கை போராட்டங்களோடு போய் கொண்டிருக்கலாம்.
தாவீது வாழ்க்கையும் போராட்டம் தான். சவுல் கொல்ல வாரப்ப தாவீது ஓடி ஒளிந்தான். ஐயோ எனக்கு முடியாது. சிலவே எங்களுக்கு பிரச்சனைகள் தாங்கிக் கொள்ள முடியாமல் போராட்டங்கள் வருகின்ற பொழுது, பண நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்கு இருக்கலாம். இவ்வளோ காலம் ஆண்டவரை தேடுகிறேனே, இவ்வளோ காலம் சபைக்கு போகிறேனே. சில வேளைகள் நாங்களும் அப்படி குறுகி ஒரு இடத்துல ஒளிந்தவர்களைப் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்கே இருந்தாலும் அவர் திட்டத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன சில வேளை நீங்கள் போகிற பாதைகள் இந்த மாதிரி போராட்டங்களாக இருக்கலாம், அவமானங்களோடு கூட இருக்கலாம், சில வெக்கங்களோடு கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். தாவீது யுத்தம் பண்ண போகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எங்களுடைய வாழ்க்கை ஒரு யுத்தமாக இருக்கலாம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் இந்த காலவேளையில் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். நல்ல இந்த காலவேளை நாங்கள் யாரும் எழுந்திருப்போம். சீக்கிரமாக வசனத்தை முடிச்சுட்டேன், சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். பாஸ்டர் ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை மாத்திரம் திரும்பி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாவீதுக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, சேனைகளுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா நிமிஷங்களிலும் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சந்தேகத்தின் வார்த்தைகளை பேசாதீங்க. நாங்கள் நல்லா செபித்து விட்டு சில வேளையில் செபித்தோன்னா பாஸ்டர் நடக்குமா தெரியல, அப்படிலாம் கேள்விகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். செபிக்கிற வாழ்க்கையில் எப்பயுமே ஜெயம் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலம் எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாமே இந்த இடத்துல கொட்டிட்டு போயிடணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அடுத்த கிழமை இப்படி தான் வந்து உட்காந்துருப்பீங்க. ஐயோ பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுங்க. சின்ன அழகாக தான் சொன்னார். கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ன இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஆமென். அப்போ அந்த வாக்கு தத்தம் கொடுத்துட்டார் ஆண்டவர் ஆல்ரெடி. உங்களுக்கு கவலைகள் எல்லாம் இன்னிடத்தில் விட்டு விடுங்கள். நிறைய பேர் கவலைகள் எல்லாம் சொல்லிட்டு திருப்பி போகலையே அந்த கவலையோடவே போயிடுவோம். அப்போ அதை விடலைன்னா போகிறப்ப நீங்கள் சந்தோஷமாக போங்க, கவலை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் எடுத்துகிட்டு போனால் திருப்பியும் அதே மாதிரி தான் அடுத்த கிழமை வந்து உட்காந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தாவீதுக்கு எந்த கவலையும் இருக்கலை. அவன் வாழ்க்கையை கொடுத்து அவனுக்கு எந்த கவலையும் இருக்கலை. ஜாலி ஆண்டவர் ஆராதனை பண்ணிக்கொண்டு ஜாலி ஆண்டவர் கூட அப்படியே காலத்தை அவன் விலை செலவிட்டான். ஆனபடி அவன் நினச்சி பார்க்காத நேரத்தில் அவன் தடைக்கு கிரீடம் வந்தது. ஹல்லேலூயா. அவன் நினைக்கல நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவேன் என்று சொல்லி. நினச்சி பார்க்காத நேரத்தில் அவன் தலைக்கு கிரீடம் வரும். ஹல்லேலூயா. ரகலா ரபா ஷாக்கா தலா ரபாரியாலா. இந்த நேரத்தில் சில பேர் என் வாழ்க்கை எப்போ மாறும், என் சூழ்நிலைகள் எப்போ மாறும், என் எதிர்பார்ப்புகள் எப்போ மாறும், என் குடும்பம் எப்போ மாறும் என்று சொல்லி கேள்விகளோடு கூட இருக்கலாம். ஆண்டவரை தொழுது கொண்டு செபித்து சபை காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு ஜாலியாக அப்படியே இருங்க. ஹல்லேலூயா. நினைக்காத நேரத்தில் கர்த்தர் கிரீடத்தோடு கூட மத்தியில் வருவார். ஹல்லேலூயா. ரகலா ரமா ஷிகா தலா ரபாரிகாலபா. ஆமென். விசுவாசத்தோடு கூட இருங்க அருமையான சகோதர சகோதரியே. ரகலா நம்ம ஷிகா தலா ரபாரிகாலபா. ஆமென். இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற அநேகரோட வாழ்க்கையில் பெரிய பாரங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் தொழிலில் ப்ரெஷர், ஒரு பக்கம் வீட்டில் சூழ்நிலைகள், பண பிரச்சனைகள், ஒரு பக்கம் பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்துக் கொள்ள முடியாத படிக்க கடன், ஒரு பக்கம். ஆண்டவர் சொல்றார் நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பா என்று சொல்றார் தான். ஆனால் இந்த நிறைய பேர் கடன் வாங்கி கொடுக்க முடியாம அதில் பாரமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வாங்க. இனிமேல் நான் கடன் எடுக்க போவதில்லை. இந்த பாரத்தை இந்த காலவில் நான் இறக்கி வைக்கிறேன். இந்த பாரத்தை இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு நான் போகிறேன்.
எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு இருக்க, அக்கப்பக்கம் பார்க்க வேண்டாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.